தமிழ்நாட்டின் முக்கிய நகரமான சேலம் மாவட்டத்தில் இயங்கிட்டு இருக்கிற இந்த பேருந்து நிலையம். இங்க இருக்கிற ஒட்டுமொத்த ஆட்டோ டிரைவரும் ஒருங்கிணைந்து ஒரு அமைப்பை உருவாக்கி கடந்த 2 ஆண்டுகளா நாங்க பயணிச்சிட்டு இருக்கிறோம். எங்களுடைய சாதனையா நிறைய விஷயங்கள் இருக்குது. சுற்றி மரம் நட்டுருக்கிறோம், பிளக்ஸ் போர்டு வச்சிருக்கிறோம். எங்களுக்குள்ள முதல்ல ஒழுக்கத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த ஒழுக்கத்தின் வெளிப்பாடா நாங்க எல்லாமே ஃபிட்னஸா தான் இருக்கிறோங்கிற ஒரு இதுக்காக இன்னைக்கு ரத்த தான முகாமும் நடத்தி இருக்கிறோம். முழுக்க முழுக்க ஆட்டோ டிரைவர்களாக செய்யப்படுற இந்த ரத்த தானம் விளம்பரம் இல்லாம நாங்க பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். ஒரு விளம்பரத்தோட பண்றது இதுதான் முதல் தடவை. விளம்பரம் இல்லாம சுமார் வருஷத்துக்கு 2 தாட்டி 3 தாட்டி எங்க ஆட்டோ டிரைவர் நாங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுல எந்த விளம்பரமும் நாங்க பண்ணல. இப்ப நாங்க விளம்பரம் பண்ணி ஆகக்கூடிய கட்டாயத்துல இருக்கிறோம். அதனால நாங்க விளம்பரம் பண்ணி நாங்க இப்போ ஒரு 200 பேர் ரத்த தானம் கொடுக்கறது. அமைப்புல இருக்கிறவங்க சேலம் மாவட்டம் ஃபுல்லா இருக்காங்க. நான் என் பேர் ER செந்தில்குமார். சேலம் புதிய பஸ் நிலைய RTO ஆப்போசிட்ல ஆட்டோ ஸ்டாண்ட்ல கடந்த 30 வருஷமா ஆட்டோ ஓட்டிட்டு வரேன். சேலம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராகவும் இருக்கிறேன் ஆட்டோ சங்கத்துல. இந்த ரத்த தானம் ஒரு சில டிரைவர்கள் மட்டுமே கடந்த ஒரு 20-30 வருஷமா தந்துட்டு இருக்கிறோம். இது எல்லா டிரைவர் மத்தியிலையும் இது பரவலா இருக்கணும். அப்பதான் டிரைவர்களுக்கு சுய ஒழுக்கமும் மற்றவங்க மேல மரியாதையும் வரும் ஒரு கணிச்சு இதை சேலம் மாவட்டம் முழுக்க எல்லா டிரைவர்கள்ட்டையும் பிரச்சாரமா கொண்டு போய் பண்ணணும். இது ஒரு ரத்த தானமும் இதை பிரச்சாரமாவும் கொண்டு போய் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே நாங்க சமூக நலத்துறைக்கு வேணுங்கிற உதவி பெண்கள் பாதுகாப்புக்காக செய்யறோம். அதே மாதிரி பேரிடர் எப்ப எங்க நடந்தாலுமே எங்க ஸ்டாண்ட் சார்பா கண்டிப்பா 10 டிரைவர்கள் போய் அங்க என்ன உதவி மக்களுக்கு வேணுமோ அதை செஞ்சு கொடுக்குறோம். அது பொருள் உதவியா இருந்தாலும் சரி, துணிமணியா இருந்தாலும் சரி, இல்ல அங்க எங்களால ஒரு சின்ன வேலை செய்ய முடியினாலும் சரி, இந்த மாதிரி கடந்த 20 வருடங்களா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது விளம்பரம் எல்லாம் பார்க்க வேணாம். இது விளம்பரத்துக்காக செய்யல. இந்த விஷயம் தெரியணும். நிறைய பேர் இதை முன் செய்யணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். அதுக்காக தான் மூலியமா இந்த மாதிரி ஸ்டேஜ் எல்லாம் போட்டு இந்த விஷயத்த மக்களுக்கு விழிப்புணர்வுக்காக செய்யறோம். இல்லைன்னா இதை எப்பயும் போலயுமே சைலண்டா செஞ்சுட்டு போயிருக்கோம். சார், நான் விளம்பரத்துக்காக பண்ணா எண்ணி கொடுக்கலாம். கடந்த 15 வருஷமா நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். 15-20 வருஷமா இது நான் ரெகுலரா GHல இருந்து கேட்டாங்கன்னா கொடுப்பேன். வெளியே யாராவது ரொம்ப அர்ஜென்டா ஆஸ்பத்திரியில சீரியஸா படுத்துட்டு இருந்தா நானும் கொடுப்பேன். இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மூலியமா கண்டிப்பா ஏற்பாடு பண்ணுவேன். அது சேலத்துல எல்லா நண்பர்களுக்குமே தெரியும், நம்ம பத்திரிகை துறையில இருக்க நண்பர்கள் வரைக்கும். அதான் சார், என் பேர் ER செந்தில்குமார். சேலம் மாவட்ட ஆட்டோ ஒருங்கிணைப்பு குழுவோட தலைவரா இருக்கிறேன்.